ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலத்தில் இன்று நடைபெற்று வருகிற தமிழக வெற்றிக் கழகத்தின் பரப்புரை கூட்டத்தில் அதன் கட்சித் தலைவர் நடிகர் விஜய் உரையாற்றினார். அப்பொழுது பேசிய விஜய், பெரியார், அண்ணா, எம்ஜிஆர் ஆகியோரை தங்கள் கொள்கை வழிகாட்டிகளாக குறிப்பிட்டுள்ளார். கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு 81 நாட்கள் கழித்து அவர் பொதுவெளியில் மக்களை சந்தித்து பேசிய முதல் நிகழ்ச்சி என்பதால் இந்த கூட்டம் அரசியல் வட்டாரங்களில் கூடுதல் கவனத்தை ஈர்த்தது. தனது உரையில் விஜய் மஞ்சளை மையப்படுத்தி தனது உரையை தொடங்கினார். காளிங்கராயன் அணையானது கால்வாய் ஈரோட்டின் வாழ்வாதாரத்திற்கு கவசமாக இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் பேசிய அவர், அந்த காலத்தில் காளிங்கராயன் அணையை கட்டியவருக்கு அவரது தாய் கொடுத்த தைரியம் போல இன்று எனக்கு இந்த மக்கள் தைரியம் கொடுக்கிறார்கள் என்று குறிப்பிட்டார். அந்த உறவை சிலர் சூழ்ச்சி செய்கிறார்கள் என்றும், ஆனால் இது நேற்றைய உறவு அல்ல, 35 ஆண்டுகளுக்கு மேலான உறவு என்றும் குறிப்பிட்டார். மக்களுக்காக எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வந்தேன், மக்கள் ஒருபோதும் கைவிட மாட்டார்கள் என்று விஜய் உணர்ச்சி பூர்வமாக பேசியுள்ளார். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை இன்று விரிவுபடுத்தினால் 3 மாவட்டங்களில் பல லட்சம் விவசாயிகள் பயன்பெறுவார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் பெரியாரை மையப்படுத்தியும், எம்ஜிஆரை மையப்படுத்தியும், அண்ணாவை மையப்படுத்தியும் அவரது கருத்துக்கள் துணித்தன. அதற்கு பதிலளிக்கும் வகையில் அங்கு திரண்டிருந்த தொண்டர்கள் கரகோஷம் எழுப்பி தங்கள் ஆதரவை உறுதியாக வெளிப்படுத்தினர். மேலும் அவர் தனது உரையின் முடிவில் மக்களை நம்பியே அரசியலுக்கு வந்ததாகவும், வாழ்நாள் முழுவதும் அவர்களுக்கு நன்றியுடன் இருப்பேன் என்று உணர்ச்சி பூர்வமாக தெரிவித்துள்ளார்.